வெல்கம் டு வழுதி விலாக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரோஸ் மில்க் ஐஸ் செய்ய போகிறேன். நான் ரோஸ் எல்லாம் உதிர்ந்து போச்சு. உதிர்ந்த பூவை நம்ம எத்தனை நாளைக்கு வச்சுட்டு இருக்க முடியும்? அதனால என்ன பண்ணேன், இதெல்லாம் நல்லா உதிர்த்து சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் துருவிய பீட்ரூட்டு நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், அரைச்சும் போட்டுக்கலாம். பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த ரோஸ் இதழ்கள் அதில் போட்டுக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. அடுப்பில் வேக விட்டுடலாங்க. வேகட்டும். வெந்து அந்த எசன்ஸ் இறங்குச்சுன்னா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பால் சூடு பண்ணி வச்சுருக்கோங்க. திக்கான பால். இது சூடு ஆறணும். நம்ம அந்த ரோஸ் பெதல்ஸ் வேக வரைக்கும் இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இது ஜவ்வரிசிங்க. 2 ஸ்பூன் ஜவ்வரிசி எடுத்து வேக விட்டுக்கலாங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு சுகர் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுடலாம். இது நமக்கு பதம் வரணும்னு அவசியம் இல்லை. திக்காச்சுனாவே ஆஃப் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சு சூடு எடுத்துக்கலாம். பால் காய்ச்சி வச்சுருக்கோம். பால் சூடாறணும். நம்ம ரோஸ் இதெல்லாம் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் சூடு கொஞ்சம் ஆறணும். ஏன்னா நம்ம ஜில்லுன்னு குடித்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ சுகர் சிரப் ரெடி ஆனோன்னா எல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. வாசத்துக்காக கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 2 ட்ராப் போட்டுக்கலாம். இது இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. சிரப்பு எல்லாமே கலந்து வச்சாச்சுங்க. இதை நம்ம வடிகட்டிக்கலாங்க. ஏன்னா ஏலக்காய் போட்டிருக்கோம், பால் திக்கா காய்ச்சிருக்கோம், அதில் பால் ஆடை இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐஸ் பண்ணலாங்க. இது என்னன்னா கொஞ்சம் ஜவ்வரிசி வேக வச்சோம் இல்லைங்களா, அதை ஐஸ் கியூப்ல அடியில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம 2 ஸ்பூனுக்கு ஊற்றிட்டோம்னா சாப்பிடும்போது எண்டில் அது மேலே நமக்கு இந்த ஜவ்வரிசி அழகா டேஸ்ட்டாக வருது. இதில் நீங்கள் இன்னும் எசன்ஸ் கூட விட்டு செஞ்சுக்கலாங்க. நான் இன்னைக்கு இந்த ரோஸ் மில்க் ஐஸ் செய்ய போகிறேன். நான் இதை நீங்கள் விட்டு ஒரு ஓவர் நைட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ஐஸ் ஆயிருங்க. கலருக்காக நீங்கள் எதுவும் கலக்கணும்னா கலந்துக்கலாம். நாங்கள் இன்னைக்கு கலர் வேண்டாம், அதை அப்படியே செய்கிறேன். உங்கள் வீட்டில் ஐஸ் கியூப் இல்லைன்னா நீங்கள் ஒரு டம்ளரில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. டம்ளர் வச்சு ஐஸ் ஸ்டிக் இருந்ததுன்னா அதை இப்படி போட்டுக்கலாம். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஐஸ் ஆகிடுங்க. எங்கள் வீட்டில் இது இருக்கிறதுனால நான் இன்னைக்கு அதில் வைக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை இப்போ ஃப்ரீசரில் வைக்கிறேன் நான். ஃப்ரீசர்லேருந்து நம்ம எடுத்த ஐஸ் க்யூபை கொஞ்சம் தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் இப்படி வச்சோம்னா அது ரிலீஸ் ஆகிடுங்க. இப்போ நம்ம அங்கே அப்படியே எடுத்தோம்னா ஐஸ் ஜவ்வரிசி மேலே வந்திருக்கு. நமக்கு ரோஸ் மில்க் ஐஸு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.